ராவணன் கெட்டவனாக நமக்கு தெரிகிறான், தவறு செய்தான், தர்மத்தை மீறினான், அதனால் அழிந்தான். ஆனால் அவனிடத்தில் வீரம் நன்றாக இருந்தது. ராமனே அந்த வீரத்தை பாராட்டுவான். எல்லாரிடத்திலேயும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறதே, அந்த நன்மையை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு தீமைகளை குறைப்பதுதான் ஆன்மீகம். அவரவர்கள் எப்படி ஆன்மீகத்தை கையாளலாம், எப்படி ஆன்மீகத்தை தங்களுக்கு தாங்களே பொருத்தி கொள்ளலாம் என்று பல பேர் கேட்பார்கள். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவரவர்களிடத்தில் இருக்கிற தீமைகளை குறைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு மெல்ல 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 நன்மைகளை ஏற்றிக்கொண்டே போனால் அதுவே முறையான ஆன்மீக வாழ்க்கை. என்ன நன்மை நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை அடையாளம் கண்டு அந்த நன்மையை அதிகப்படுத்துவது, என்ன தீமை இருக்கிறதோ அதை அடையாளம் கண்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தீமை என்று அந்த தீமைகளை களைவது.